அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கோழிக்கறி, பெரிய வெங்காயம் 1, ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 1.5 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி 2, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி பூண்டை தனியாக நச்சு எடுத்துக்கணும். தாளிக்க பட்டை இலை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், மசாலா சமையல் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை வறுத்துட்டு நுணுக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டை நச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை இலை, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்து வதக்கலாம். நச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இடித்து சேர்க்கணும். ஒரு 1/2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ சிக்கன் சேர்த்து வதக்கிடலாம். பச்சையாக இருக்க சிக்கன் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். காரம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் 4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், ரொம்ப சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம், பெரட்டின மாதிரியும் வைக்கலாம். நல்லா குழம்பு மாதிரி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரட்டின மாதிரி இருக்கிறதா நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வேகட்டும். நாட்டுக்கோழினா கொஞ்சம் அதிக நேரம் வேக விடணும். பிராய்லர் கோழினா சீக்கிரம் வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க சீரக மிளகு தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சூடாறினதும் இன்னும் எரியிடும். இந்த பதத்தில் எடுத்துடலாம். கருவேப்பிலை 1-2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பா பண்ணிடுறேன். இப்போ செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தில் சேர்த்து பெசரி சாப்பிட்லாம். சாம்பார், தயிர், ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். நன்றி.